ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோட் 133 தி ரியூனியன் பிஃபோர் தி ஸ்ட்ரோம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் கிட்டத்தட்ட இந்த உலகம் வந்து பிக்கலோவோட பிடியிலேருந்து விலகி 3 வருஷம் ஆகுதுங்க. அதாவது 3 வருஷம் கிட்டத்தட்ட இதோட நிறைவேறதுனால இப்போ இந்த இடத்துல தென்கைச்சி டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போதான். அதனால உலகத்தில் அங்கங்கே உள்ள வீரர்கள் எல்லாருமே இந்த பக்கம் டோர்னமெண்ட்டுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்புறம் லஞ்சு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம பசங்க எல்லாரும் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ தூரத்தில் ஒரு கார் வருது. அந்த கார்ல நம்ம ஊலாங்கு அப்புறம் போரு இவங்க 2 பேரும் இங்க இருந்து போட்டிக்கு வந்திருக்காங்க. இப்படி வந்துகிட்டு இருக்க இப்ப 4 பேருமா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல தூரத்துல இன்னொரு கார்ல அங்கே இருந்து நம்ம புல்மா இருக்காங்க பாத்தீங்களாங்க, நம்ம புல்மா இறங்கி வராங்க. நம்ம புல்மா இறங்கி வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம புல்மா பேச பேச நம்ம மாஸ்டர் என்ன பண்றாரு, அவர் ஏற்கனவே காஜியா இருந்ததுனால நம்ம புல்மாவை பயங்கரமாக சைட் அடிக்கிறாருங்க. இப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு நம்ம புல்மாவோட பேக்ல கைய வைக்க உடனே நம்ம புல்மா கடுப்பு வந்து ஒரு திட்டுவாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, மனுஷன் ஆடி போயிடுவாரு. இப்ப இவர் வந்தோடனே என்ன கேட்பாங்க, ஆமா எம்சா எங்க, அவன் உன் கூட தானே இருந்தான் அப்படின்னு நம்ம மாஸ்டர் கேட்க நம்ம புல்மா என்ன சொல்றாங்க, ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் தான், நடுவில் அவன் என்கிட்ட பேசவும் இல்லை, என்னை மறுபடியும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி புல்மா சொல்றாங்க. இப்ப கிர்லின் எப்படின்னு கேட்க நம்ம மாஸ்டர் சொல்றாரு, கிர்லினும் நான் கோகுவை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் போனவன் தான், கிர்லினுமே இன்னும் திரும்பி வரலன்னு கிர்லினை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஒரு சின்ன குழந்தை பலூனை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்குங்க. அப்படி விளையாண்டுகிட்டு இருக்க அந்த குழந்தை அதோட பலூனை இந்த இடத்துல விட்டுரும். பலூன் இங்கே இருந்து பறந்து போக அது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். நம்ம புல்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தையோட பலூனை எப்படியாச்சும் பிடிச்சி தரணும்னு பலூனை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஊழாங்கிட்ட டேய் மறுபடியும் சேராவோ ஏதாச்சும் மாறு, அப்பதான் இந்த குழந்தையோட பலூனை எடுக்க முடியும்னு கேட்க மறுபடியும் என்ன கீழே போட்டு மிதிக்கவே பாக்குறிய புல்மா அப்படிங்கிற நம்ம ஊழாங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தன் இங்க இருந்து வந்து அந்த பலூனை அழகா அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சுத்தி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான குழப்பம், இப்ப என்ன நடக்குது, இது யாரா இருக்கும் அப்படின்னு சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்னங்க பண்றான், அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறான். நின்னவன் இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன அடையாளம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பேச இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், முதல்ல அவன் யாருங்கிற மாதிரி பார்க்க உடனே இவங்களுக்கு எல்லாம் இப்பதாங்க தெரியுது, டே நீ கோகுவா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஆமாப்பா நான் கோகு தான், என்ன பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு நம்ம கோகு கேட்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஓ ஒருவேளை வந்து நான் யாருன்னு உங்களுக்கு என்னோட தலைபாகம் மறைச்சிருக்கும் போல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல, இப்ப என்ன தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் தலையில சுத்தி இருந்த அந்த தலைப்பாகையை வந்து கலட்டுவாருங்க. கலட்டினோடனே பார்த்தீங்கன்னா தான் இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியங்க. பார்த்துட்டு புல்மா சொல்லுவாங்க, அடப்பாவே ஆமா முடி கூட உனக்கு கோகு மாதிரி தான் இருக்கு, நான் கன்ஃபார்ம் இப்போ நம்புறேன் நீ கோகு தான் அப்படின்னு சொல்லி புல்மா சொன்னாலுமே இன்னும் அவங்களுக்கு ஒரு சில இது வந்து நம்பிக்கை இல்லைங்க. என்னடா கோகு இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு நம்ம புல்மா பேச வர உடனே நம்ம கோகு போய் புல்மா ஒரு சரி உன் முதல்ல ஏதோ அடிபட்டு இருக்கு பாரு அப்படின்னு கேட்க, டே இது ஒன்னும் அடிபட்டது இல்லடா, இது பேர் தான்டா லிப்ஸ்டிக், இது அழகுக்காக போடுறதா அப்படின்னு சொல்ல இப்பயும் புல்மா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்போ புரிஞ்சுக்கிறேன் நீ கோகு தான், இன்னும் நீ அப்படியே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் போட்டிக்காக யாராரு பேரை பதிவு பண்ணணுமோ எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் போட்டிக்கு கூப்பிட உடனே நம்ம மாஸ்டர் கோகுவை போய் இங்க இருந்து உன் பேரை சொல்லிட்டு வா கோகு அப்படிங்கிற மாதிரி அனுப்புறாருங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்க இருந்து போயிட்டு பசங்க வேற யாரும் வரலையா அப்படின்னு கேட்க, நீ கவலைப்படாத அவங்களாம் என்ன கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்ல நம்ம கோகு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போய் புக் பண்றாருங்க. அப்படி புக் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கோகு மேல ஒரு கிரஷ் வருதுங்க. பரவாயில்லையே சின்ன பிள்ளையா பார்த்த கோகுவோட கோகு இப்ப ரொம்பவே அழகாயிட்டானு ஒரு கிரஷ் வர உடனே நம்ம போரு எமச்சா இவனை விட அழகா இருப்பாண்டி, நீங்க ஏன் பொண்ணுங்க மனசு இப்படி மாறிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஒரு வழியா கோகு இது பண்ணிட்டு வந்துட்டாரு. கிட்டத்தட்ட நேரம் முடிய போது போல, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் போல, அவரு ரொம்பவே அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்க. உடனே நம்ம மாஸ்டர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ஓடி போய் ஆமா இப்ப இன்னொரு 4 பேர் இங்க வரணும், அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் வெயிட் பண்ணவே முடியாது, ரூல்ஸ்ங்கிறது ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, போன வாட்டி டைட்டில் வின் பண்ண டியானு கூட இங்க பேர் இது பண்ணணும், நான் சொல்லலாமான்னு கேட்க ரூல்ஸ் தான், இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள அவங்க வரணும் அப்படின்னு சொன்னோடனே மாஸ்டருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. இவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்ப கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துல இருந்து இன்னும் 1 நிமிஷம் தான் பாக்கி இருக்க போல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நம்ம புல்மா வந்து உலாங்க பார்த்து, உலாங் எப்படியாச்சும் எமச்சா மாதிரி மாறு, அப்பதான் வந்து நம்ம அவங்களுக்கு பதிலாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஊலாங்க என்ன சொல்றான், இந்த மாதிரி புல்மா நான் ஒரு கேரக்டரா மாறணும் அப்படின்னா மறுபடியும் நான் இன்னொரு இதை மாற எனக்கு 1 நிமிஷம் டைம் ஆகும், அப்படியே நம்ம இவங்க 2 பேருக்கு பண்ணினாலும் மீதி 2 பேரை நம்ம விட்டுருவோம், ஏன்னா நானும்
ஃப்ளோர் மட்டும் தான் இங்க இருக்கும். இப்ப நான் எம்சாவாவும் அவன் கிர்லினாவும் மாறினா அப்ப டியானாவும் சாவுஸவும் யாரும் மாற முடியாது. அப்ப அதை அவங்கள வந்து நம்ம விட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி இப்ப இவங்கலாம் குழம்பி நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்க போல. இப்படியே இது பண்ணிட்டு இருக்க திடீர்னு நம்ம கோகுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுங்க. எதையோ ஒண்ணு உணர்றான். உணர்ந்த கோகு சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க சரியான நேரத்துல அதுக்கு வந்து புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல இப்ப காத்தை விட வேகமா ஏதோ ஒரு உருவம் வந்து இங்க கிராஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. ஆமாங்க, இது வேற யாரும் கிடையாது, நம்ம பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. எல்லாரும் இந்த இடத்துல வந்து இப்ப நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. சரி வந்துட்டீங்க, சீக்கிரம் போய் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்ப இவங்களுமே போய் அவங்களோட அந்த பேர் எல்லாத்தையுமே புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிக்கிட்டே இப்ப எல்லாரும் வந்து பேசுறாங்க. எல்லாரும் அவங்களோட நலம் விசாரிச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த பக்கம் நம்ம கிர்லின் சொல்றான், மாஸ்டர் இப்ப பாத்தீங்களா நான் வந்து இப்போ உங்க அளவுக்கு வளர்ந்துட்டேன், நான் முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப நானும் பலசாலி ஆயிட்டேன். நம்ம கிர்லின் எப்பயும் போல பேச அப்ப பின்னாடி திடீர்னு கோகு அங்க இருந்து வந்து என்ன கிர்லின் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. இவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமாடா நீ யாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லின் யோசிக்க, என்னப்பா என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்ல இப்பதான் தெரியுது, ஏ கோகு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கட்டி பிடிச்சி நம்ம கிர்லின் அழுறாருங்க. கோகு ரொம்பவே நன்றி, 3 வருஷத்துக்கு முன்னாடி பிக்கோலோ எங்க எல்லாரையும் கொண்டுட்டான், ஆனா எங்க எல்லாரையுமே நீ எப்படியோ காப்பாத்தின பத்தியா, உன்னை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்னு அப்படியே கட்டி தழுவி அழுறாங்க. அப்ப நம்ம கோகு பரவாயில்ல, இதெல்லாம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் குழுங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல பின்னாடி நிக்கிற நம்ம யமச்சாவும் டியானோ அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. கோகு முன்ன விட ரொம்பவே வளர்ந்துட்டான், அவனோட பலமுமே இன்னும் அதிகமா வளர்ந்திருக்கும், இந்த போட்டியில நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க இப்ப இவங்க எல்லாரும் ஒரு வழியா மாஸ்டர் சொல்றாருங்க, இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ரூம்ல தங்கறதுக்கு எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், வாங்க போகணும்னு சொல்லி இப்ப ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்க நம்ம டியானோ மாஸ்டர் இந்த வாட்டி நீங்க போட்டியில கலந்துக்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல நான் போட்டியில கலந்துகிட்ட நோக்கமே என்னை விட பலசாலி யாரும் இதுக்கப்புறம் இல்ல, உண்மையான பலனா என்னன்னு காட்டணும் தான், ஆனா இன்னைக்கு என்னை விட பலசாலி இங்க எவ்வளவோ பேர் உருவாயிட்டீங்க, இனி நான் போட்டியில கலந்துக்கிறதுக்கான தேவை இருக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த பக்கம் இவங்க எல்லாம் ஒரு வழியா ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்படி ரூமுக்கு வந்துகிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம கிர்லின் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம கோகு கிட்ட கேட்கறான், ஆமா கோகு நம்ம காமியோட உன்னோட ட்ரைனிங் எல்லாம் எப்படி போனுச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ட்ரைனிங் எல்லாம் நல்லாவே போனது, ஆனா ரொம்பவே கஷ்டமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இவருமே என்ன சொல்றாரு, நானுமே வந்து இப்ப முன்னாடி மாதிரி இல்ல கோகு, இப்ப நானுமே ஸ்ட்ராங் ஆயிட்டேன், நம்ம 2 பேரும் நல்லாவே போட்டி போடுவோம்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, இதெல்லாம் பத்தி யோசிக்காம நம்ம பிக்கோலோவை பத்தி யோசிக்கிறாருங்க. அதாவது பிக்கோலோட முட்டையில இருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, இன்னொரு பிக்கோலோ, அவனை பத்தி இந்த பக்கம் கோகு யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்க இப்ப இந்த பக்கம் நம்ம யமச்சாவை காட்டுறாங்க. 3 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு நாள் கூட நான் நைட்டும் பகலும் தூங்காம ட்ரைனிங் எடுத்திருக்கேன், இந்த வாட்டி எப்படி இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு யமச்சா பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் சாவசம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, நானும் எப்படியாச்சும் இந்த போட்டியில ஜெயிப்பேன், ஏன்னா இதுக்காக தான் என்னோட 3 வருஷத்தை இழந்திருக்கேன். அப்படி கோகு அந்த காமிக்கு கீழே என்னதான் ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு தெரியல, அதை விட நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டியானு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய சிட்டி சைடை காட்டுறாங்க. இந்த சிட்டி சைடுல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க அப்ப ஒரு அம்மா கையில இருந்து ஒரு சின்ன பையன் இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல அங்க உள்ள மிகப்பெரிய வால் கிளாக்ல ஒரு பயங்கரமான மின்னல் அடிச்சிடுது. இந்த மின்னலை அடிச்ச உடனே அந்த சுவர் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே மேல இந்த பாறை எல்லாம் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க இந்த அம்மா இங்க இருந்து ஓடி போய் அந்த சின்ன பையனை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பாறை இங்க இருந்து விழ வர அந்த டைம்ல அந்த பாறையை ஏதோ ஒரு லேசர் வந்து அடிச்சு சுக்குநூறா உடைச்சிடுது. சரி யாரான இவங்க திரும்பி பார்த்தா நம்மளோட பிக்கோலோவோட முட்டையில இருந்து வந்தான் பாத்தீங்களா ஜூனியர், அவன் இந்த இடத்துல வந்து நிக்கவும் செய்யறாங்க. இவனை பார்த்த உடனே இவங்க நன்றி சொல்ற விதமா நன்றி சொல்லிட்டு இருக்க இவன் தூரத்துல உள்ள எல்லா பாறைகளையும் அப்படியே பார்வையாலேயே கரைச்சிடறான். இதை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் செதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கோகு நம்ம டீம் யாரும் இவன் வந்தது தெரியாம ஒரு பக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் விடிய போட்டிக்காக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. அப்படி தயாராகிட்டு இருக்க நம்ம கோகு என்ன கேட்கிறாரு, மாஸ்டர் என்னோட யூனிஃபார்மை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல பசங்களா நீங்க எல்லாருமே எப்பயே என்னோட வழியை விட்டு வளர்ந்துட்டீங்க, இனி உங்களோட தனி வழியில போங்க, உங்களுக்கான ஸ்டைல உங்களுக்கான பாதையை இனிமே நீங்க உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் உள்ள எல்லாரும் அவன் வாமப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க, பல வீரர்கள் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப நம்ம கிர்லின் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மாஸ்டர் ரோஷியோட ட்ரெஸ் தாங்க எடுக்கிறாரு. எடுத்தவர் எனக்கு இந்த மாதிரி மாஸ்டர் பண்ணுவாருன்னு தெரியும், அதனாலதான் நானே ஒரு டைலர்ட்ட காண்டி ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டேன்னு சொல்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம யமச்சாவா இருக்கட்டும் நம்ம கோகு இவங்க 2 பேருமே தானாவே தாங்க ட்ரெஸ்ஸை தச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப 3 பேருமே மாஸ்டர் ரோஷியோட அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை தான் இப்ப போட்டிருக்காங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம யமச்சா என்ன பண்றான், ஆமா கோகு கேட்கணும்னு நினைச்சா உன்னோட வாளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுவா ஏதோ ஒரு பௌர்ணமி நைட்ல ஏதோ பிரச்சனை ஆயிட்டு போல, இந்த மாதிரி காமி வந்து இந்த வாள் இருக்கிறது உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த வாளை என் உடம்புல இருந்து எடுத்துட்டாரு அப்படிங்கறத நம்ம கோகு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு நம்ம கோகுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்றான். என்ன கோகு ஆச்சு அப்படின்னு சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேட்க இந்த பக்கம் நம்ம ஜூனியர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் போட்டிக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க. இவனை நம்ம கோகு ஒரு மாதிரியா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம
கிர்லினா இருக்கட்டும் எமச்சாவா இருக்கட்டும் இவங்க 2 பேருக்கும் இவன் யாருங்கிறதே தெரியல, குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம டியானு அவன் திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. இவன் இவன் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தான், இது அந்த பிக்கலோவா ஆச்சேங்கிறது நம்ம டியானு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்றான். இப்ப இந்த பக்கம் டியானு பார்த்து பயந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் பசங்க எல்லாரும் இவனை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க, இவன் எத்தனை பேரா இருந்தாலும் தனியாவே சமாளிப்புங்கிற மாதிரி ரொம்பவே தில்லா இந்த போட்டியில கலந்துக்க வந்துகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.